நீங்க ஈரோடு பெருந்துறையெல்லாம் நம்மளுடைய தொகுதியே இல்ல, மாறிட்டது. நீங்க ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டுங்கிறத திட்டமே அதுக்கு தான். அவன் கொண்டு வந்தாங்க. சரி சரி, உழைக்கிறான், வேலை செய்யறான், சரி குடும்ப அட்டை கொடுத்தா சாப்பிட்டு போகணும். தேர்தல்னா வாக்க போய் அவன் மண்ணில் செலுத்திட்டு வர முடியும். நீ இங்க கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது. இந்த ஒரு நிலம் தான் இருக்கு, இமய வரை இருந்து குறுகி குறுகி கொண்டாந்து இந்த காலடியில் நிறுத்தி வச்சிருக்க. இப்ப இந்த நிலத்தை அதிகாரம் போட்டு ஏற்கனவே கடத்தெருக்கள் எல்லாம் இந்தி, எல்லா இடங்களையும் இந்தி. ஏன்னா இந்திக்காரன் வர்றான், மருத்துவமனைக்கு போனா இந்தியில எழுதிருக்குது. ஏன்னா இந்திக்காரன் தான் இங்க இந்திக்காரன் வரான், அவனுக்கு வசதிக்குன்னு இருக்கிற. அப்ப இந்தி பேசக்கூடிய இன்னொரு மாநிலமா இது மாறாதுன்னு என்ன உறுதி இருக்கு? அவன் யார் கூட்டிட்டு வர்றது, என்ன வேலைக்கு வரான், அவனை கூட்டி வந்த முகவரி யாரு, எங்க தங்குவான்? ஏன்னா அவனால எத்தனை பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க, எவ்வளவு திருடி ஏடிஎம்ல திருடிட்டு ஓடனான்ல, அவனை பிடிச்சிங்களா? எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. அவன் எங்க தங்கியிருக்கான், எந்த பதிவுமே இல்ல. வாக்குரிமை கொடுக்க கூடாது. நீ நுட்பமா எங்களை உழைப்புல இருந்து வெளியேற்றி